டேபிள் கடைசியில இப்ப இருக்கிற டீம் பெங்களூரு புல்ஸ், குஜராத் ஜெயின்ஸ் தான் இருந்துருச்சு. பட் அவங்க கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுத்து மேல வந்துட்டாங்க. பெங்களூரு புல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாய்ஸ் எடுக்கிற சமயத்துல 12 போட்டிகள் 2 வின்னு 10 லாஸ் 14 புள்ளிகள் மட்டும் தான் வாங்கியிருக்காங்க. டேபிள்ல வந்து கடைசி பிளேஸ்ல இருக்காங்க. பெங்களூரு புல்ஸை நான் ரொம்ப ஹையா ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். காரணம் பர்தீப் நர்வால், அஜின்கியா பவார், ஜெய் பகவான், ஜதின், சௌரப் நண்டால், நிதின் ராவல் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. இது இல்லாம சுரேந்தர் சிங் எல்லாம் சைன் பண்ணி எடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ரந்தீப் சிங் ஷெராவத் அப்படிங்கிற ஒரு சரியான ஒரு கோச் பெங்களூரு புல்ஸ் லீட் பண்ணிட்டு இருக்காரு. அது ஒரு பயங்கரமான விஷயமா இருந்துச்சு. பெங்களூரு புல்ஸ் சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது. பட் பண்ணவே இல்லை, ஒர்க்கே ஆகல. இதற்கு முக்கியமான ரீசன் அவங்க நம்பிட்டு இருந்த அந்த ஒரு ரைடிங் டியூன்னு கூட வச்சுக்கோங்களேன். அஜின்கியா பவார், பர்தீப் நர்வால் அண்ட் கூடவே ஜெய் பகவான் யாருமே பர்ஃபார்மன்ஸ் சுத்தமா பண்ணவே இல்ல. அதாவது சீசனுக்கு முன்னாடி 2 பேர் ஃபார்மே கிடையாது, அஜின்கியா பவார் அண்ட் பர்தீப். அது அப்படியே கண்டினியூ ஆச்சு. ஜெய் பகவான் செம ஃபார்ம், சீசன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா சுத்தமா ஃபார்ம் இல்ல. யங்ஸ்டர்ஸ் ஆன அக்ஷித் எல்லாம் யூஸ் பண்ணவே இல்ல ஒழுங்கா. சோ இந்த பெங்களூரு புல்ஸ் தோக்குறது